அர்னால்டு. ஆஸ்திரியா நாட்டில் பிறந்து பாடி பில்டரா பெயர் பெற்று ஹாலிவுட்டுக்கு போய் பல வெற்றி படங்களை கொடுத்து உலகம் முழுக்க புகழ் பெற்று கலிபோர்னியாவுக்கு கவர்னர் ஆகிறாரு. எப்படி? ஜிம் கேரி. வறுமையின் காரணத்தினால தொழிற்சாலையில செக்யூரிட்டியா வேலை பார்த்த நபர் எப்படி உலகம் முழுக்க தெரிகிற அளவுக்கு 90s கிட்ஸின் ஃபேவரட் மூவியான த மாஸ்க்ல நடிச்சாரு? வில் ஸ்மித். சொல்லிசை, அதாவது ரேப் பாடகராக இருந்த நபர் வேர்ல்டுலே டாப் பெய்டு ஆக்டரா எப்படி மாறுறாரு? ஸ்டீவ் ஹார்வி. தங்குறதுக்கு வீடு கூட இல்லாம கார்ல மட்டுமே தங்கிக்கிட்டு இருந்த நபர் எப்படி $100 மில்லியன் அதிபதி ஆகிறாரு? காரணம் த லா ஆஃப் அட்ராக்ஷன். எல்லாத்துக்கும் ஒரு ரகசியம் இருக்கு. எல்லாரும் இதை உபயோகப்படுத்துறாங்க. எல்லாருக்குமே தெரியுது. அப்புறம் எப்படி இது ரகசியமாகும்? நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது இந்த ரகசியத்தை திறக்கக்கூடிய திறவுகோல் தான். ஆனா அந்த திறவுகோல் எந்த துளையில சேருன்றது நமக்கு தெரியாது. நான் திறவுகோல்னு சொல்றது நம்மளுடைய எண்ணங்கள். எண்ணங்கள் தான் நம்ம வாழ்க்கையை உருவாக்குது. எண்ணங்கள் தான் நம்ம வாழ்க்கையை மாத்துது. ஏன்? எண்ணங்கள் தான் நம்ம மனசுலயும் உடம்புலயும் உள்ள காயங்களை சரி செய்யுது. அப்ப உண்மையிலேயே நம்ம எண்ணங்களை வச்சு எல்லாத்தையும் சாதிக்க முடியுமா? நம்ம நினைக்கிறது எல்லாமே கிடைக்குமா? நாம கேட்கறத இந்த பிரபஞ்சம் கொடுக்குமா? இதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டிஸ்க்ளைமர். நான் ஏற்கனவே வாழ்க்கையில நல்லா தான் இருக்கிறேன். நான் அந்த அளவுக்கு முன்னோக்கி போகணும்னு அவசியம் இல்லை. எனக்கு இதுவே சந்தோஷமா தான் இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா தயவு செஞ்சு இந்த வீடியோவை அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டு போயிருங்க. இந்த வீடியோ முழுக்க முழுக்க யாருக்காகனா, என் வாழ்க்கையில எதுவுமே நல்லதாவே நடக்கல, என் வாழ்க்கையில எப்பவுமே சுத்தி சுத்தி பிரச்சனை மட்டும்தான் இருக்குது, என்னால முன்னேற முடியுமா முடியாதா அப்படின்ற கேள்வியில இருக்கிறவங்களுக்கு தான் இந்த வீடியோ. டெஃபினட்டா சொல்றேன், இந்த வீடியோ கண்டிப்பா உங்க வாழ்க்கையை மாத்த போகுது. சோ நான் சொல்ல போற ஒவ்வொரு வார்த்தையையும் உன்னிப்பா கவனிங்க. ஹலோ மக்களே, நான் உங்கள் நண்பன் நேவிஸ். வெல்கம் டு தி சேனல் டாக் சீரிஸ் பாட்காஸ்ட். பிரபஞ்சம் ஒரு அற்புதமான விஷயம். மனுஷனுடைய கற்பனையில கூட எட்ட முடியாத அளவுக்கு வியப்புகள் நிறைஞ்சு கிடக்குது. பிரபஞ்சம், கேலக்சி, சூரிய குடும்பம், சூரியன், கிரகங்கள், நிலா, நம்ம உடம்புல இருக்கிற செல்கள், எல்லாத்துக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கிறத கவனிச்சிங்களா? எல்லா வடிவங்களும் ஒரே மாதிரி இருக்கிறத கவனிச்சிருப்பீங்க. எப்படி? இந்த பிரபஞ்சத்துல சூரியனும் கிரகங்களும் எப்படி ஒரு அங்கமோ அதே மாதிரி தான் நாமளும் ஒரு அங்கம். குவாண்டம் மெக்கானிக்ஸ் என்ன சொல்லுதுன்னா, ஆற்றல் தான் நம்மளை உருவாக்குச்சுன்னு சொல்லுது. தட் மீன்ஸ் எனர்ஜி. நாம மட்டும் இல்ல, நம்மளோட சேர்ந்த பிரபஞ்சத்தையும் சேர்த்து தான் சொல்றேன். சக்தி என்பது நமக்குள்ளே உள்ளது. அதனால் அது நமது கட்டுப்பாட்டில் உள்ளது. பெரும் வெடிப்பு, பிக் பேங் கேள்விப்பட்டிருப்பீங்க. பெரும் வெடிப்புல இருந்து தான் இந்த பிரபஞ்சம் உருவாகி இருக்குன்னு அறிவியல் சொல்லுது. நானும் அதை தான் நம்புறேன். ஆனா அந்த பெருவெடிப்பை நிகழ்த்தினது யாரு? ஆற்றல். சூரியன் எரியறதுக்கு காரணம் ஆற்றல். பூமியில இருந்து எல்லா கிரகமும் சுத்துறதுக்கு காரணம் ஆற்றல். நிலா நம்மளை சுத்தி வர்றதுக்கு காரணம் ஆற்றல். நம்மளை இயக்க வைக்கிறதும் ஆற்றல் தான். அந்த ஆற்றல் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றதா இருந்தா ஆன்மா, சோல் எப்படி வேணா சொல்லலாம். அறிவியல் நமக்கு பல விந்தையான கேள்விகளுக்கு பதில் கொடுத்தாலும் அறிவியலுக்கு மிஞ்சின சக்தி இருக்குதான் செய்யுது. செல்களால் உருவானதுதான் நம்ம உடம்பு. ஆற்றல் அந்த செல்களிலும் இருக்குது. இந்த பிரபஞ்சத்துல நாம சாதாரணமா வாழ்ற உயிரினம் மட்டும் கிடையாது. நாம இந்த பிரபஞ்சத்துல ஒரு அங்கங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். அப்படி இருக்கிறதுனால தான் நீங்க கேட்கறத அந்த பிரபஞ்சம் கொடுக்குது. நான் கூட இதுல நம்பிக்கை இல்லாம தான் இருந்தேன். நீங்க கூட இதுல நம்பிக்கை இல்லாம இருக்கலாம். ஆனா பிரபஞ்சம் நீங்க கேட்கறத கொடுக்கதான் போகுது. இந்த சக்தி என்னவென்று என்னால் சொல்ல முடியாது. அது இருக்கின்றது என்பது மட்டும் எனக்கு தெரியும். அலெக்சாண்டர் சொன்னது. அலெக்சாண்டர் கிரஹாம் பெல். தாட்ஸ். மனுஷனோட மூளை ஒரு பயங்கரமான ஆயுதம். அந்த ஆயுதத்தை ஆக்கப்பூர்வமாகவும் செயல்படுத்தலாம், அழிவை ஏற்படுத்தவும் செயல்படுத்தலாம். மூளைன்னு நான் சொல்ல வர்றது மூளையில தோன்றக்கூடிய எண்ணங்கள். வார்த்தைகள் தோன்றதுக்கு முன்னாடி முதல்ல தோன்றியது எண்ணங்கள் தான். அந்த எண்ணம் தான் காட்டுல வாழ்ந்துகிட்டு இருக்கிற ஒருத்தனை கல்ல உரசி நெருப்ப பத்த வைக்க உதவுச்சு. அந்த மாதிரி எத்தனை பேர் நம்ம வாழ்க்கையில வெளிச்சத்தை ஏற்படுத்த எண்ணங்களை உபயோகிக்கிறோம். நம்ம வாழ்க்கையில ஒரு பெரிய கடன் தொல்லை இருக்கும், இல்ல சமாளிக்கவே முடியாத அளவுக்கு பிரச்சனைகள் இருக்கும். அந்த நேரத்துல நல்லா இருக்கியான்னு யாராவது கேட்டாங்கன்னா ஏதோ இருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா அந்த சூழ்நிலை நம்ம மூளைய அப்படித்தான் பேச வைக்கும். நீங்க நினைக்கலாம், நான் நல்லா இருக்கேன்னு சொன்னா மட்டும் என் வாழ்க்கை மாறிட போகுதா அப்படின்னு. நான் சொல்றேன், நீங்க நல்லா இருக்கேன்னு எப்ப சொல்ல ஆரம்பிக்கிறீங்களோ அன்னைக்கு உங்க வாழ்க்கை மாற ஆரம்பிச்சிட்டுன்னு அர்த்தம். அப்ப எண்ணங்களுக்கு சக்தி இருக்குதான்னு கேட்டீங்கன்னா, யா, தாட்ஸ் ஹேவ் பவர். சீக்ரெட் புத்தகத்துல இருந்து ஆழ்மனதின் அற்புத சக்தி புத்தகம் வரைக்கும் எல்லாத்துலயும் இதை தான் சொல்றாங்க. நம் எண்ணங்களுக்கு சக்தி இருக்குது. நீங்க நினைக்கலாம், என்னோட மோசமான சூழ்நிலை காரணமா தான் நான் நெகட்டிவா திங்க் பண்ணிட்டு இருக்கேன், என் வாழ்க்கை நல்லதா மாறிச்சுன்னா நான் ஏன் நெகட்டிவா திங்க் பண்ண போறேன் அப்படின்னு நினைக்கலாம். ஆனா அது உண்மை கிடையாது. ஈர்ப்பு விதியின்படி நீங்கள் எதை ஈர்க்கிறீர்களோ அதுதான் உங்களிடம் அடையும்.
புரியுற மாதிரி சொல்றதா இருந்தா, நீங்க முதல்ல சைக்கிள் ஓட்டுறீங்க. அப்ப நீங்க போய்கிட்டு இருக்கிற தெருவுல ஒருத்தர் மட்டும் தான் நடந்து போயிட்டு இருக்காரு. அந்த நேரத்துல உங்க எண்ணம் எந்த மாதிரி இருக்கும்னா, ஐயையோ அவரை இடிச்சிடக்கூடாது அப்படின்ற எண்ணம் தான் உங்க மூளையில ஆணித்தரமா இருக்கும். அதனோட விளைவா அந்த தெருவுல தனியா நடந்து போயிட்டு இருந்த அவரை உங்க சைக்கிளை வச்சு இடிச்சிருவீங்க. நம்ம மோசமான சூழ்நிலையின் காரணமாவோ, நம்ம வாழ்க்கையில நடந்துகிட்டு இருக்கிற பிரச்சனையினாலோ, இல்ல முன்னாடி நடந்த ஒரு கசப்பான நிகழ்வுனாலோ, தப்பா நடந்துருமோன்ற பயத்துல வர நெகட்டிவான எண்ணங்கள்னால இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட தொடர்ந்து நம்ம தப்பான தகவலை அனுப்பிக்கிட்டு இருக்கோம். எங்க தாய் மாமா அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பாரு, எங்க அப்பா அம்மா காலத்துக்கு அப்புறம் எனக்கு ஒன்னும் பிரச்சனையே இல்ல, கல்யாணம் நான் எதுக்கு பண்ணிக்கணும், இந்த ஊர்லயே நான் இருந்துக்குவேன்னு சொல்லுவாரு. அன்னைக்கு அவர் என்ன நினைச்சு பேசினாரோ அதுதான் அவருடைய வாழ்க்கையா இருக்குது. எண்ணங்களால பாசிட்டிவான விஷயங்களை எப்படி ஈர்க்கிறீங்களோ அதே மாதிரி தான் நெகட்டிவான விஷயங்களும் ஈர்ப்பீங்க. நம்மளோட சூழ்நிலையின் காரணத்தினால நான் எல்லாம் எதுக்கு வாழணும், நான் பண்ற வேலைக்கு 40 வயசுல செத்து போயிருவேன், நான் எதுக்கு கல்யாணம் பண்ணணும், 50 வயசுல முதியோர் இல்லம் போயிருவேன், இப்படின்னு மறுபடி நெகட்டிவான விஷயங்களை பத்தி மனசுல உள்ள எண்ணங்கள் உங்களை பேச வைக்குதுன்னா ஆட்டோமேட்டிக்கா பிரபஞ்சம் நீங்க கேட்கறது தான் கொடுக்கும். இந்த பிரபஞ்சம் அலாவுதீன் அற்புத விளக்குல வர்ற ஒரு பூதம் மாதிரி. நீங்க என்ன கேட்கறீங்களோ அதை தான் கொடுக்கும். அது நல்லதாவும் இருக்கலாம், கெட்டதாவும் இருக்கலாம். ஈர்ப்பின் விதிப்படி நாம என்ன கேட்டாலும் இந்த பிரபஞ்சம் நமக்கு கொடுக்கும். லா ஆஃப் அட்ராக்ஷனை பத்தி நீங்க நிறைய வீடியோ பார்த்திருப்பீங்க. நீங்க நினைச்சதை அடையறதுக்கு நிறைய டெக்னிக் சொல்லி கொடுத்திருப்பாங்க. ஆனா நான் உங்களுக்கு ஈர்ப்பு விதியின் ரகசியத்தை தான் சொல்ல போறேன். நல்லா கேளுங்க. இதுதான் ரொம்ப அடிப்படையான விஷயம். Believe. இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட நீங்க ஆசைப்பட்டதெல்லாம் கேட்கறதுக்கு முன்னாடி முதல்ல நம்பணும். பிரபஞ்சத்தை மட்டும் இல்ல, உங்களையும் நம்பணும். நீங்க ஆசைப்பட்ட விஷயங்களை பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்கும் போது அதுல கொஞ்சம் கூட சந்தேகமே இருக்கக்கூடாது. கண்டிப்பா அது கிடைக்கும்னு நம்பணும். நீங்க பெரிய ஹீரோவாக நினைக்கிறீங்கன்னா பிரபஞ்சத்தை நம்புறதுக்கு முன்னாடி உங்களை நீங்க நம்பணும். கண்டிப்பா நான் ஹீரோ ஆயிருவனா அப்படின்ற கேள்வி உங்களுக்கு இருக்கவே கூடாது. கண்டிப்பா நான் ஹீரோ ஆவேன் அப்படின்ற மனப்போக்கம் இருக்கணும். எனக்கு ஒண்ணுமே நடக்காதுன்னு நெகட்டிவா சொல்றதுக்கு பதிலா எனக்கு எல்லாமே நல்லதாவே நடக்கும்னு நம்புங்க. கண்டிப்பா ஆசைப்பட்டது கிடைக்கும்னு நம்புங்க. நான் எதை ஆசைப்பட்டனோ அதை தான் பிரபஞ்சம் எனக்கு கொடுக்க போகுதுன்னு நம்புங்க. நீங்க கேட்டது ஒரு வாரத்துல கிடைக்கலாம், ஒரு மாசத்துல கிடைக்கலாம், இல்லைன்னா 2 வருஷத்துல கூட கிடைக்கலாம். அது நீங்க கேட்கிற விஷயத்தை பொறுத்து. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, காத்திருக்கணும். நீங்க கேட்டது கிடைக்க கொஞ்சம் தாமதமாகலாம், ஆனா அதுக்குள்ளேயே உங்க நம்பிக்கையை கைவிடக்கூடாது. நான் கேட்டது கண்டிப்பா எனக்கு கிடைக்கும், நான் கேட்டது அந்த பிரபஞ்சம் கண்டிப்பா எனக்கு கொடுக்கும் அப்படின்னு ரொம்ப உறுதியா நம்பணும், எந்தவித சந்தேகமும் இல்லாம. உங்களுக்கு ஊக்கம் அளிக்கக்கூடிய சிந்தனை இருந்தால் அதனை நம்ப வேண்டும், அதன்படி நடக்க வேண்டும். சரி, நான் இப்ப பிரபஞ்சத்தை நம்புறேன், நான் எப்படி பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்கறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, எண்ணங்கள் வழியா தான் கேட்கணும். அந்த எண்ணம் எப்படி இருக்கணும்? பெரிதாக இருக்கணும். உங்க மனசுல தோன்றக்கூடிய எண்ணங்கள் பெரிதாக இருக்கணும், ஒரு நல்ல நோக்கத்துக்கு இருக்கணும், ஆக்கப்பூர்வமான சிந்தனையா இருக்கணும். பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்கக்கூடிய எண்ணங்கள் எதிர்மறையான எண்ணங்கள் சுத்தமா இருக்கவே கூடாது. உங்க வாழ்க்கை ரொம்ப மோசமான சூழ்நிலையில இருக்கலாம், நீங்க இருக்கிற வீடு கூட மோசமான கட்டமைப்புல இருக்கலாம். நான் வாங்குற சம்பளத்துக்கு எப்படி நான் பெரிய வீட்டை கெட்ட போறேன் அப்படின்னு யோசிக்க கூடாது. கண்டிப்பா நான் பெரிய வீட்டை கெட்டுவேன் அப்படின்னு சிந்திக்கணும். உங்க எண்ணங்கள் தான் செயலா மாறும், அந்த செயல் விளைவா மாறும், அந்த விளைவு உங்க வாழ்க்கையா மாறும். சோ உங்களுடைய எண்ணம் எதிர்மறையா இருந்துச்சுன்னா உங்க செயலும் விளைவும் வாழ்க்கையும் எதிர்மறையா தான் மாறும். அதனால எண்ணங்களை நல்லதா சிந்திக்கணும், அதுவும் பெருசா சிந்திக்கணும். சிந்திக்கிறதுல நிறைய வகை இருக்குது, அதை நான் சொல்ல வரல. நான் சொல்ல வருது நார்மல் தாட்ஸ், ப்ரீடாமினன்ட் தாட்ஸ். நார்மல் தாட்ஸ் உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது கூட சில எண்ணங்கள் வந்துகிட்டே தான் இருக்கும். அதை எல்லாத்தையும் பிரபஞ்சம் கேட்காது. உங்களோட உணர்வு ரீதியா உணர்ந்து நிலையான மனப்பக்குவத்துல இருக்கும்போது உறுதியா நம்பி நீங்க எண்ணக்கூடிய எண்ணங்களை தான் பிரபஞ்சம் கேட்கும். அந்த எண்ணங்கள் தான் ப்ரீடாமினன்ட் தாட்ஸ், முதன்மையான எண்ணங்கள். எண்ணங்கள் தான் வாழ்க்கையா மாறுது. உங்களுடைய எண்ணம் எதிர்மறையா இருந்துச்சுன்னா எதிர்மறையான விளைவுகளை மேலும் மேலும் பிரபஞ்சம் உங்ககிட்ட கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும். மறுபடியும் நீங்க இருக்கிற நிலைமை ரொம்ப மோசமாயிடும். ஒருவேளை உங்க எண்ணம் நேர்மறையான எண்ணமா இருந்துச்சுன்னா, அதாவது பாசிட்டிவான தாட்ஸ், கண்டிப்பா நேர்மையான விளைவு உங்க வாழ்க்கையில நடக்கும். உங்க வாழ்க்கை சீராகிறத உங்களால நல்லாவே உணர முடியும். நம் எண்ணங்களின் வெளிப்பாடே நம் இன்றைய நிலை. இந்த முதன்மையான எண்ணம் ரொம்ப வலிமையா இருக்கணும். நீங்க ஒரு நல்ல வேலைக்கு போவீங்க அப்படின்னு நினைச்சு வச்சிருந்தீங்கன்னா, யாராவது உங்ககிட்ட வந்து கேட்கறாங்க, உனக்கு வேலை கிடைச்சிருமா அப்படின்னு. அந்த நேரத்துல உங்க மனசு என்ன தோணும்? வேலைக்கு நான் போவேனான்னு தெரியலையே அப்படின்னு உங்க மனசு உங்ககிட்ட சொல்லுச்சுன்னா, உங்களுடைய எண்ணம் ரொம்ப பலவீனமா இருக்குதுன்னு அர்த்தம். கண்டிப்பா எனக்கு வேலை கிடைக்கும் அப்படின்னு உங்க மனசு சொல்லுச்சுன்னா சந்தேகமே வேண்டாம், உங்களுடைய எண்ணம் ரொம்ப வலிமையா இருக்குது. கண்டிப்பா நீங்க அதை அடைஞ்சே தருவீங்க.
சரி, நான் இப்ப எண்ணங்கள் வழியா பிரபஞ்சத்துக்கிட்ட சொல்லிட்டேன். எனக்கு என்ன வேணும், என்னோட ஆசை என்ன, எல்லாத்தையும் பிரபஞ்சத்துக்கிட்ட நான் சொல்லிட்டேன். கண்டிப்பா அது எனக்கு கிடைச்சிடும்ல அப்படின்னு நினைச்சீங்கன்னா ரொம்ப ரொம்ப தப்பு. நான் நல்லா இருக்கணும், நான் பெரிய பணக்காரன் ஆகணும், நான் பெரிய வீடு கட்டணும் அப்படின்னு எல்லாராலையும் ஆசைப்பட முடியும். ஆனா நிறைவேற்ற எல்லாராலையும் முடியுமா? ஏன் முடியறது இல்ல? நான் முதல்ல சொன்னதுதான், எண்ணம் செயலாகும், அந்த செயல் விளைவா மாறும், அந்த விளைவு வாழ்க்கையா மாறும். நீங்க நினைச்சா மட்டும் போதும், கண்டிப்பா நீங்க ஆசைப்பட்டது எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சீக்ரெட் புக்ல வேணா சொல்லலாம். ஆனா உண்மையிலேயே ஈர்ப்பு விதி அப்படி செயல்படுறது இல்ல. எதை வச்சு சொல்றேன்னா, நான் முன்னாடி சொன்ன பிரபலங்கள் எல்லாருமே அவங்க எண்ணங்கள்ல மட்டும் கவனத்தை செலுத்தல, செயல்லையும் கவனத்தை செலுத்தினாங்க. உன் உள்ளுணர்வின் படி நட, தடைகள் நீங்கி ஒரு புதிய பிரபஞ்சத்தின் கதவுகள் உனக்காக திறக்கும். அர்னால்டு எடுத்துக்கோங்க, பாடி பில்டிங் பண்றது பெரிய விஷயம், அதை ஒழுக்கமா தொடர்ந்து அவர் பண்றாரு. அந்த நேரத்துல நான் கலிபோர்னியால கவர்னர் ஆக போறேன்னு அவர் நினைக்கல. அவரோட குறிக்கோள் இந்த நாட்டிலே சிறந்த பாடி பில்டர் ஆகும்னு நினைச்சாரு. ஆனா அந்த பாடி பில்டர் ஆகுறதுக்கு முன்னாடி கண்டிப்பா நான் பாடி பில்டர் ஆவேன்னு அந்த பிரபஞ்சத்துக்கிட்ட அவர் சொல்லிக்கிட்டே இருந்தாரு. ஸ்டீவ் ஹார்வி வீடு கூட இல்லாம கார்ல தங்கி இருந்த ஸ்டீவ் ஹார்வி தன்னை ஒரு காமெடியனா நம்பினாரு. நான் ஒரு சிறந்த காமெடியன் ஆகணும்னு பிரபஞ்சத்துக்கிட்ட சொன்னாரு. சொன்னது மட்டும் இல்லாம அதுக்கான வேலையை பார்த்தாரு. ஒருவேளை ஸ்டீவ் நான் ஒரு சிறந்த காமெடியன் ஆக மாட்டேன்னு நினைச்சு அந்த பிரபஞ்சத்துக்கிட்ட தவறான தகவல் கொடுத்திருந்தார்னா கண்டிப்பா அவர் காமெடியன் ஆயிருக்கவே மாட்டாரு. அந்த எண்ணங்கள் தான் அவரை செயல்படுத்த வழிவகுத்துச்சு. ஆனா குருட்டுத்தனமா இந்த ஈர்ப்பு விதியை நம்புறவங்களுக்கு இந்த எண்ணங்கள் செயல் உருவமா மாறவே மாறாது. அதனாலதான் நிறைய பேர் மோடி வருவாரு, 1 கோடி தருவாருன்னு காத்துக்கிட்டே இருக்கிறாங்க. சரி, இப்ப எனக்கு நல்லா புரிஞ்சுது. நான் பெருசா யோசிக்கிறேன், பெரிய வீடு கட்ட நினைக்கிறேன், ஒரு பெரிய தொழில் ஆரம்பிக்க நினைக்கிறேன், நான் எப்படி செயல்படுறது, என்னோட எண்ணத்தை எப்படி செயலா மாத்துறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, எண்ணங்கள் வழியா உங்க ஆசைகளை பிரபஞ்சத்துக்கிட்ட சொல்றது மட்டும் இல்லாம நீங்க எதை ஈர்க்க நினைக்கிறீங்களோ அதை பத்தின விஷயங்களை தேடிக்கிட்டே இருங்க. உலகமே நம்ம கையில இருக்கு, மொபைல்ன்ற உருவத்துல. அதுல நீங்க நினைச்ச எல்லா விஷயத்தையும் பார்க்க முடியும். எக்கச்சக்கமான ஐடியாஸ் அதுல இருக்குது. உங்க வாழ்க்கை எப்படி இருக்கணும், உங்க வீடு எப்படி இருக்கணும், உங்க கார் எப்படி இருக்கணும், இல்ல நீங்க யார் மாதிரி இருக்க போறீங்க, இதுக்கு ரிலேட் ஆகக்கூடிய எல்லா வீடியோஸையும் பாருங்க. தொடர்ந்து இதை பத்தி பார்க்கும்போது உங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை உருவாகும். நம்பிக்கை மட்டும் இல்லாம அதை பத்தின ஒரு ஆழமான அறிவு உங்களுக்கு கிடைக்கும். முடிஞ்சா நீங்க ஆசைப்படக்கூடிய வாழ்க்கையை யாராவது ஒருத்தர் வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க. அது ஒரு பிரபலமா இருக்கலாம், இல்ல உங்க நண்பரா இருக்கலாம். அவங்க கூட பழகக்கூடிய வாய்ப்பு கிடைச்சதுன்னா விட்டுறாதீங்க. வெற்றியாளர்களோட சேர்ந்து பயணிக்கும் போது நீங்களும் ஒரு வெற்றி பெற்ற நபரா உணர்வீங்க. நல்லா யோசிச்சு பாருங்க, நான் இப்படி பண்ண போறேன், இப்படி ஆக போறேன்னு சொல்லி நம்ம சுத்தி இருக்கிறவங்க கிட்ட சொன்னா சும்மா காமெடி பண்ணாதன்னு சொல்லுவாங்க. நம்மளோட மதிப்பு அவங்களுக்கு தெரியாது. அதுவே ஒரு வெற்றி பெற்ற நபர்கிட்ட போய் நீங்க சொல்றீங்கன்னா கண்டிப்பா உங்களை புறக்கணிக்க மாட்டாரு, உங்களை பாராட்ட தான் செய்வாரு. வெற்றி பெற்ற நபர்கள் கூட பயணிக்கும் போது நம்மளுடைய சிந்தனை நம்மளை சும்மா இருக்க விடாது. நம் எண்ணத்தை செயலாக்க அது தூண்டிக்கொண்டே இருக்கும். நீங்க ஆசைப்படுறது கிடைக்கணும்னு நினைக்கிறீங்க, உங்களுக்கு இருக்கிற பிரச்சனை எல்லாம் போகணும்னு நினைக்கிறீங்க. இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு ஏகப்பட்ட விஷயங்களை கொடுத்துருக்குது. அதை என்னைக்காவது பார்த்திருக்கீங்களா? அதுக்கு என்னைக்காவது நன்றி சொல்லியிருக்கீங்களா? நன்றி எதுக்கு சொல்லணும்? யாராவது ஏதாவது கொடுத்தாதான் நன்றி சொல்லணும். என் வாழ்க்கையில இருந்து எல்லாமே போயிட்டே தான் இருக்குது, நான் எப்படி நன்றி சொல்ல முடியும் அப்படின்னு நினைக்காதீங்க. இந்த பிரபஞ்சம் எல்லாருக்கும் எல்லாத்தையும் கொடுக்கறது இல்ல, எல்லார்கிட்ட இருந்தும் எல்லாத்தையும் எடுக்கிறதும் இல்ல. காசு இருக்கிறவனுக்கு ஆரோக்கியம் இருக்காது, ஆரோக்கியம் இருக்கிறவனுக்கு காசு இருக்காது, ஆரோக்கியமும் காசும் இருக்கிறவனுக்கு உறவு இருக்காது. இந்த மாதிரி பல காம்பினேஷன்ல ஏதாவது ஒரு குறைகள் நமக்கு இருந்துகிட்டே தான் இருக்குது. குறைகள்னு சொல்றதை விட நமக்கு சில நிறைகள் அந்த பிரபஞ்சம் கொடுத்திருக்குது. உங்களுக்கு இப்ப இருக்கிற வாழ்க்கை பிடிக்கலன்னு சொல்லி என் கற்பனையில நான் ஒரு வாழ்க்கையை வச்சிருக்கிறேன், அந்த வாழ்க்கையை நான் வாழ போறேன்னு நினைச்சு நீங்க வாழ்ந்துகிட்டு இருக்கிற வாழ்க்கையை வெறுத்து பிரபஞ்சத்துக்கிட்ட நீங்க ஆசைப்பட்ட வாழ்க்கையை கேட்டீங்கன்னா கண்டிப்பா அந்த பிரபஞ்சம் தரப்போறது இல்ல. ஏற்கனவே பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுத்த நன்மைகளுக்கு நீங்க நன்றி செலுத்தணும். இந்த பதிவை கேட்கும் போது நீங்க உயிரோட இருக்கிறீங்கன்னா அது பெரிய விஷயம் தான். அதுக்காக நீங்க நன்றி செலுத்தணும். உண்ண உணவு, தங்க இடம், உடுத்த உட இந்தியால பல பேருக்கு இதெல்லாம் கிடையாது. அப்ப ஏற்கனவே பிரபஞ்சம் நமக்கு நிறைய நல்ல விஷயங்களை கொடுத்திருக்குது. அதுக்காக நன்றி செலுத்தணும். இப்படி நன்றி செலுத்துறதுனால பிரபஞ்சம் உங்களுக்கு மேலும் மேலும் நீங்க நினைச்சதை கொடுக்க போகுது. அது மட்டும் இல்லாம உங்க மனசும் நிம்மதியாகும். அனுபவத்துல சொல்றேன், கேட்டுக்கோங்க. இதை நீங்க தொடர்ந்து செய்யும் போது ஒரு 6 மாசத்துல கண்டிப்பா உங்க வாழ்க்கையில பெரிய மாற்றம் இல்லாட்டியும் ஓரளவாவது மாற்றம் ஏற்படுறத நீங்க நல்லா உணர்வீங்க. உங்க மனசு சந்தோஷமா இருக்கும், நீங்க நிம்மதியா உணர்வீங்க, நீங்க நினைச்சதெல்லாம் நடக்க போகுதுன்னு உற்சாகத்துல இருப்பீங்க. நேர்மறையான எண்ணங்கள், நேர்மறையான சிந்தனைகள் நிறைய இருக்கும். முன்னாடி இருந்ததை விட உங்க அறிவாற்றலும் வளர்ந்து இருக்கும். இந்த 3 கட்டத்தையும் தாண்டதுக்கு அப்புறம் கடைசி கட்டத்துக்கு நீங்க வரணும். கற்பனை செஞ்சு பாருங்க, ஒரு பெரிய கார் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்க கைகளை நீட்டி
கார் ஸ்டேரிங்கை தொடர மாதிரி ஃபீல் பண்ணுங்க. உங்க கார் சீட் எப்படி இருக்குன்னு தொட்டு பாருங்க. உங்களுடைய காரை ஓட்டிட்டு போகிற மாதிரி உணருங்க. கற்பனை செஞ்சு பாருங்க. அந்த காரை வாங்கினதாவே நீங்க உணருங்க. இது பல பேருக்கு கேளிக்கையா இருக்கும், ஆனா ஈர்ப்பு விதி அப்படிதான் செயல்படுது. நீங்க கற்பனை செஞ்சு பார்க்கிறது செயற்கையா இருக்கக்கூடாது, உங்களுக்கு இயற்கையாவே இது நடக்கணும். உருவகப்படுத்தி பாருங்கள், அது புலப்படும். உங்களுடைய எண்ணங்கள் நேர்மறையா இருந்து, உங்களுடைய செயலும் எண்ணங்களை பொறுத்தே இருந்து, பிரபஞ்சம் கொடுத்த உங்க வாழ்க்கைக்கு நீங்க நன்றி உணர்வா இருந்தீங்கன்னா இயற்கையாவே நீங்க ஆசைப்பட்ட வாழ்க்கைய கற்பனை செஞ்சு பார்க்க முடியும். ஆனா சில பேர் ரொம்ப லாஜிக்கல் திங்கரா இருப்பாங்க, இல்லனா ஸ்ட்ராட்டஜிக்கல் திங்கரா இருப்பாங்க. அவங்களுக்கு கற்பனை செஞ்சு பார்க்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான். பரவாயில்ல, உங்களால முடிஞ்ச அளவுக்கு கற்பனை செஞ்சு பாருங்க. அதையும் மீறி எனக்கு ரொம்ப எதிர்மறையான எண்ணங்கள் இருக்குது, என்னால பாசிட்டிவா திங்க் பண்ணவே முடியல அப்படின்னு நினைச்சீங்கன்னா அஃபர்மேஷன் பண்ணுங்க. இல்லனா நீங்க ஆசைப்பட்ட வாழ்க்கைய ஒரு பேப்பர்ல எழுதுங்க. உங்களுக்கு என்னெல்லாம் வேணும்னு எழுதுங்க. ஆனா என்னைய கேட்டா நான் சொன்ன இந்த 4 விஷயத்தை மட்டும் பண்ணாலே போதும். எந்த விதமான டெக்னிக்கும் உங்களுக்கு தேவையில்லை. கற்பனை தான் எல்லாமும். அதுதான் வாழ்வின் வரவிருக்கும் வசீகரங்களின் முன்னோட்டம். ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் சொன்னது. இந்த 4 விஷயங்களையும் தொடர்ந்து பண்ணும்போது பிரபஞ்சம் நம்ம ஆசைப்பட்டதை நமக்கு கொடுக்க தயாராகும். நீங்க பல கோடி ரூபாய் காசு கேட்டீங்கன்னா பல கோடி ரூபாயை வானத்திலிருந்து தட்டாது. அந்த பல கோடி ரூபாயை உருவாக்க என்ன வாய்ப்பு இருக்கோ அதை உங்களுக்கு காட்டும். வீட்டுக்குள்ள கதவை பூட்டி உட்கார்ந்துகிட்டு என் வாழ்க்கையில நல்லதா நடக்க போகுதுன்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா நடக்க போறது இல்ல. சொல்ல முடியாது. இப்போ உள்ள காலகட்டத்தில் உலகமே நம்ம கையில தான் இருக்குது. இந்த மொபைல் மூலமா உலகத்தில் இருக்கிற ஏகப்பட்ட வாய்ப்புகளை நம்மளால அமைச்சுக்க முடியும். ஈர்ப்பு விதியை செயல்படுத்தும் போது இந்த பிரபஞ்சம் நீங்க ஆசைப்பட்டதை கொடுக்க வரும். அதுக்கு முன்னாடி நீங்க அதுக்கு தயாரா இருக்கணும். ஒரு பெரிய தொழிலை தொடங்க போறேன்னு ஆசைப்பட்டிருந்தீங்கன்னா என்ன தொழில் தொடங்க போறீங்க, எவ்வளவு முதலீடு பண்ணணும், அந்த தொழில் பத்தின அறிவு எல்லாமே உங்களுக்கு இருக்கணும். அப்படி இருக்கும்போது தான் பிரபஞ்சம் உங்களுக்கான வாய்ப்பை கொடுக்கும்போது அதை சரியா உபயோகிக்க முடியும். சில பேர் பிஎம் ஆக போறேன்னு ஆசைப்படுவாங்க, ஆனா எல்லா கட்சியும் குறை சொல்லிக்கிட்டு ஒரு கட்சியில கூட மெம்பரா இருக்க மாட்டாங்க. பிரபஞ்சம் நமக்கான வாய்ப்பு கொடுக்கும்போது நமக்குள்ள ஒரு உணர்வு ஏற்படும். இது சரியான பாதை தான், இதை தான் நான் எதிர்பார்த்தேன் அப்படின்னு ஒரு இன்ட்யூஷன் உங்களுக்குள்ள தோணும். அப்படி தோணும் போது தயவு செஞ்சு தள்ளி போட்டுறாதீங்க. ஜஸ்ட் டு இட். உங்களுடைய முதன்மையான எண்ணம் வலிமையா இருந்தா கண்டிப்பா உங்களை செயல்படுத்த ஊக்குவிக்கும். அந்த செயல் ஒரு சின்ன விளைவை ஏற்படுத்தும். அந்த விளைவு உங்க வாழ்க்கையவே மாற்றும். இதுதான் நீங்க வாழ்க்கையில எடுக்கக்கூடிய முதல் படி. என்னடா அண்ணனுக்கு ஒரு ஊத்தா பண்ற மாதிரி சொல்ற அப்படின்னு நினைச்சீங்கன்னா 0ல இருந்து 1 வர்றது கஷ்டம்தான். இங்க தான் நம்ம வாழ்க்கையில தொடக்கூடிய முதல் படி. இந்த படி கஷ்டமா தான் இருக்கும், ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஏகப்பட்ட தடங்கள் வரும். அதை தாண்டி நீங்க செய்யும் போதுதான் பிரபஞ்சம் நீங்க ஆசைப்பட்டதை கொடுக்கும். வழி இல்லாமல் வழி இல்லை. இரவு நேரத்துல பயணம் பண்றீங்க உங்க கார்ல. கன்னியாகுமரியில இருந்து சென்னைக்கு போறீங்கன்னா சென்னை வரைக்கும் உங்க கார்ல உள்ள வெளிச்சம் அடிக்குமா? இல்ல. கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் தான் அந்த வெளிச்சம் தெரியும். உங்களுடைய இலக்கு சென்னை வரைக்கும் போகணுமே அப்படின்னு நினைச்சீங்கன்னா சோர்வடைஞ்சிருவீங்க. உங்களுக்கு தெரிகிற வெளிச்சத்துல மட்டும் கவனத்தை செலுத்தி பாதுகாப்பா வண்டி ஓட்டினாலே போதும். தானாவே நீங்க சென்னைக்கு போய் சேர்ந்துருவீங்க. நம்ம வாழ்க்கை மோசமா இருக்கும்போது அடுத்தவனை பார்க்கும்போது எல்லாருமே சந்தோஷமா தான் இருக்காங்கன்னு தோணும். ஆனா உண்மையிலேயே எல்லாரும் ஏதோ ஒரு விஷயத்தை நினைச்சு வருத்தப்பட்டு தான் இருக்கிறாங்க. கம்பேரிட்டிவ்லி உங்களோட வாழ்க்கை கொஞ்சம் மோசமா கூட இருக்கலாம், ஆனா அது நிரந்தரம் இல்ல. ஈர்ப்பு விதியை முழுசா நம்பி செயல்படும் போது கண்டிப்பா நீங்க நினைச்சது நடக்கும். கண்டிப்பா நடக்கும். இந்த பதிவுல ஒரு மந்திரம் இருக்குது. இந்த பதிவை மறுபடியும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வேற ஒரு பதில கொடுக்கும். உடனே பார்க்க வேண்டாம். மறுபடியும் இந்த பிரபஞ்சத்து மேலேயோ இல்ல உங்க மேலேயோ சந்தேகம் வரும்போது இந்த வீடியோவை மறுபடியும் பாருங்க. வேற ஒரு பதில கொடுக்கும். ஓகே, சென்று வருகிறேன். நான் உங்கள் நண்பன் நேவிஸ்.